புதுவை அமிர்தா குரல் மெய்யன்பர்களே, புதுச்சேரி மாநிலம் கணபதி செட்டிக்குளம் ஈசானி சுந்தரமூர்த்தி விநாயகர் ஆலயத்தினுடைய குடமுழுக்கு வேலை மிக மும்முரமாக நடந்து கொண்டிருக்கிறது. வண்ண ஓவியங்கள் சுவர் முழுக்க சித்தரிக்கப்படுகிறது. அதேபோல் பிரம்மாண்டமான யாகசாலை. நான் நிச்சயமாக இப்பேற்பட்ட யாகசாலையை ஒரு சில பெரிய கோயில்கள் தான் பார்த்திருக்கிறேன். ஆனால் இந்த சிற்றூரில் மிக அற்புதமான விநாயகருக்கு யாகசாலை அமைக்கிற பணி இயந்திரங்களை கொண்டு பெரிய ஷெட்டு போட்டு அதிலே மண்ணை நிரப்பிக் கொண்டிருக்கிறார்கள். அதை பார்க்கின்ற பொழுது உண்மையிலே பெரும் மகிழ்ச்சியாக இருக்கிறது. நம் வீட்டு பக்கத்தில் இருக்கிற விநாயகருக்கு இவ்வளவு பிரம்மாண்டமான கற்கோயில் கட்டி இது ராஜகோபுரம் வண்ணங்களால் ஓவியம் செய்து சுவர் முழுக்க ஓவியர் கோபி அவர்கள் மிக அற்புதமாக வரைகிற காட்சியை பார்க்கிறோம். சுவர் முழுக்க மூன்று பக்க சுவர் முழுக்க ஒரு வண்ண ஓவியங்களை வரைந்து கொண்டிருக்கிறார். இந்த குடமுழுக்கு மிக சிறப்பாக வர வேண்டும் என்று ஒவ்வொருவரும் இரவு பகல பாராமல் தன்னுடைய கடமையை செய்து கொண்டிருக்கிறார்கள். அதே போல உள் பிரகாரத்திலே நிறைய ஓவியங்கள் வரைந்தாலும் இப்பொழுது மதுரை மீனாட்சி சுந்தரேசர் கல்யாணம் திருக்கல்யாண காட்சியை ஒரு ஓவியர் வரைகிறார். மிக அற்புதமாக இருந்தது அந்த ஓவியங்கள். எல்லா கலைகளையும் மிஞ்சுகிற அளவுக்கு ஓவியக்கலை சிறந்த கலை. அந்த ஓவியங்களிலே வண்ணங்களை தீட்டுகிற காட்சியை பார்க்கிறோம். இந்த ஆலயம் புதுச்சேரி மரக்காணம் கிழக்கு கடற்கரை சாலை நடுவிலே பாண்டிச்சேரி எல்லையான கணபதி செட்டிக்குளம் என்ற ஊரில் இருக்கிறது. இதான் உள்ளே இருக்கிற கற்கோயிலை பார்க்கிறோம். மேலே இருந்து ஓவியம் வரைகிற இடத்துல இருந்து அந்த காட்சியை பார்த்தேன். இவர் அற்புதமாக ஓவியங்களை வரைகிற காட்சியை பார்க்கிறோம். மிக அற்புதமாக இருந்தது என்று அங்கிருந்து நான் வர்ணனை செய்தேன். ஆகவே அப்பேற்பட்ட ஓவிய காட்சிகளை நாம் பார்க்கிறோம். அதே போல் இந்த சுற்றுப்பிரகார சுவர் வெறிச்சுவர் அதிலே ஓவியம் வரைகிற காட்சியை பார்க்கிறோம். மிக அற்புதமான காட்சியாக இது இருந்தது. மிக சிறப்பு வாய்ந்த ஆலயமாக இது திகழ்வதற்கு என்ன காரணம் என்றால், ஒரு 500-600 ஆண்டுகளுக்கு முன்னால் தோன்றிய ஆலயம் என்று சொல்கிறார்கள். விநாயகருக்கு 5 நிலை ராஜகோபுரம், அதே போல தேர், 10 நாள் பிரம்மோற்சவம் நடைபெறுகிற சித்திரை முழு நிலைவிலே தேர் ஓடும் பாருங்க யாகசாலை. நாம் எல்லாம் யாகசாலை முடிந்த பிறகு அதன் பிறகு பார்ப்போம். ஆனால் யாகசாலை இந்த சிவாச்சாரியர்கள் மந்திரங்கள் ஓதுகிறார்களே, அந்த யாகசாலை எவ்வளவு கடினப்பட்டு எத்தனை நாட்களாக கிட்டத்தட்ட 20-25 நாட்களாக அந்த யாகசாலை வேலையும் நடக்கிறது. அதே போல ஆண்டு கணக்காக ஓவியர்களும் இங்கே வரைந்து கொண்டிருக்கிறார்கள். ஒரு சிறிய கோயிலிலே கற்கோயிலை செதுக்கி கட்டினார்கள். அதை பார்த்தோம். அதன் பிறகு இந்த ஓவியங்களை வரைகிறார்கள். வித்தியாசமாக இருந்தது. மிக சிறப்பு வாய்ந்த ஓவியங்களை எல்லோரும் ஓவியம் சிறந்த ஓவியமாக கருதப்படுகிறது. அதே போல சின்னஞ்சிறு கோயில்களில் இவ்வளவு பெரிய ஓவியங்களை வரைகிறார்கள் என்று சொன்னால், ஒரு ஆற்றல் மிக்க விநாயகர் ஆலயத்தில் சிறப்பான ஒரு ஓவியங்கள் கோவில் முழுக்க நான் சென்ற காட்சியிலே பார்த்தோம். மிக அற்புதமான காட்சியாக இது இருக்கிறது. இதெல்லாம் நேரில் வந்து பார்க்க வேண்டும். புதுச்சேரி மாநில அரசியல்வாதிகள் அத்தனை பேரும் இங்கு வந்து வணங்கி தேர்தல் பரப்புரை இல்லை பதவி கிடைக்க வேண்டும் என்று விரும்புவார்கள். அப்பேற்பட்ட ராஜகோபுரம் 5 நிலை கொண்ட ராஜகோபுரம் மிக பிரம்மாண்டமாக காட்சி தருகிறது.
இன்னும் ஓவியங்கள் வரைந்து கொண்டே இருக்கிறார்கள். அதேபோல ஏகசாலை பாருங்க. நாமெல்லாம் ஏகசாலை முடிந்த பிறகு பார்ப்போம். ஆனால் ஆரம்பத்தில் எவ்வளவு அந்த கழியெல்லாம் கொடுத்து அந்த செம்மண்ணால், கல்லால் பச்சை சுடாத கல் என்று சொல்லுவார்கள். அது தானாக கரையக்கூடிய ஆற்றல் அந்த கல்லுக்கு உண்டு. மழையில அந்த கல்லை வைத்து அடுக்கி, சாரம் என்று சொல்லுவார்கள். கழியிலே கட்டி, அதன் பிறகு ஒவ்வொரு வேலையாக செய்வார்கள். இது ஆரம்ப வேலை. இதுதாங்க இந்த நெருப்பிலே சுடாத கல். பாருங்க மூங்கில். இதுதான் கும்பாபிஷேகம் நடைபெறுவதற்கு முக்கியமான யாகசாலை பந்தல் என்று சொல்லுவார்கள். இங்க தான் வந்து அதுக்கு தெய்வத்துக்கு உண்டான யாகத்தை மந்திரங்கள், வேத மந்திரங்களை ஓதி பாருங்க பிரம்மாண்டமான ராஜகோபுரம். சிலைகள். அத கட்டி அதன் பேரு அந்த மண்ணால் சிமெண்ட்டுக்கு பதிலா மண்ணால வச்சு செவுரு வைக்கிறாங்க. செம்மண்ணால். பாருங்க அந்த மண்ணு இதுதான். இந்த மண்ணு சுடாத கல். இது 2யும் வைத்து யாகசாலை அமைக்கிறார்கள். அது கும்பாபிஷேகம் முடிந்த பிறகு அது தானாக மழையிலே கரைய வேண்டும். அதை இடிக்கக்கூடாது என்பதற்காக இந்த செம்மண்ணிலே கட்டால் அது தானாக அப்படியே உருகி அதுவே விழுந்துவிடும். உழைக்கிற வர்க்கங்கள் ஒன்றாக சேர்ந்து உழைத்து இது முடிந்த பிறகு நீங்கள் பார்த்தால் வந்து அரண்மனை போல காட்சி அளிக்கும். அப்பேற்பட்ட சிறப்பு வாய்ந்த யாகசாலையாக இது மாற இருக்கிறது. சுவர் முழுக்க ஓவியம்தான். செங்கல். இந்த சுட்டக்கல் வருது அடுத்தது. இதை சுத்தி கட்டுறதுக்காக. உள்ள தரைக்கு கிரனைட்டு. இதெல்லாம் நம்ம கும்பாபிஷேகத்துக்கு முன்னாடி எவ்வளவு கடினம் பாருங்க. 32 விநாயகர் சிலை, மேல ஓவியம், கற்கோயில், சுந்தரேசர் திருமண காட்சிகள் எவ்வளவு சிறப்பாக இருக்குது பாருங்க. அந்த ஓவியம் காட்டினால அது முழுமை பெற்ற ஓவியமாக காட்சி கொடுக்கிறது. அதில் பாருங்க சுற்று பிரகாரம் ஃபுல்லா உள்ள கோயிலுக்கு உள்ள 32 விநாயகர், வீர விநாயகர், நிறைய விநாயகர் இருக்கு. இப்பொழுது இந்த ஆலயத்தை வரலாறை வரைகிறார். இந்த ஆலய வரலாறு என்னவென்றால், ஒரு மாட்டு வண்டியில இங்கிருந்து ஊரிலிருந்து கணபதி செட்டி குளத்திலிருந்து ஒரு ஊருக்கு செல்கிறார்கள். வியாபாரத்துக்காக வக்கீல் வாங்குவதற்காக, வியாபாரம் செய்வதற்காக போறார்கள். அப்பொழுது ஒரு ஏரிக்கரை, 2 ஏரி இருக்கிற ஊர் பக்கத்திலே அங்கிருந்து கொஞ்சம் தூரத்துல இருக்குது. அந்த ஏரிக்கரையில உறங்குகின்ற பொழுது கனவிலே விநாயகர் தோன்றினார். அந்த 10, 15 பேர் அந்த வண்டியில போனாங்கன்னு நினைக்கிறேன். உடனே கனவு தோன்றின உடனே அந்த விநாயகரை
எடுத்து இங்கு கோயிலை கட்டுகிறார்கள். அது ஓவியமாக வரைகிறார்கள். அது அடுத்த பதிவிலே நான் முழுமை பெற்ற பிறகு காட்டுகிறேன். அதேபோல ஒவ்வொரு ஒரு ஓவியமாக மிக சிறப்பாக இருக்கிறது. அருமை நண்பர்களே, உலகெங்கும் வாழ்கின்ற நண்பர்களே, இந்த கோயிலுக்கு முக்கியமானது வண்ண ஓவியம், கற்கோயிலுக்கு முக்கியமானது யாகசாலை. குடமுழுக்கு செய்கின்ற போது பாருங்க, சிமெண்டால இப்போ மண்ணால கட்டி சிமெண்டால பூசுறாங்க பாருங்க. இந்த சிமெண்டால பூசி அதன் பிறகு வண்ண ஓவியங்கள் தீட்டி அதன் பிறகு அழகுபடுத்தி யாகசாலையை சிறப்பாக செய்வார்கள். அந்த காட்சியை பிறகு ஒவ்வொன்றாக நாம் பார்க்க இருக்கிறோம். இது குடமுழுக்கு நடைபெறுவதற்கு முன்னால் எவ்வளவு கடினம் என்பதை உணர்த்துவதற்காக ஏதோ ஒரு 5 நிமிடம் சாமி கும்பிட்டு விட்டு செல்கிறோம். ஆனால் இது எத்தனை பேர் கடும் உழைப்பால் உருவானது. மனித சக்தியை விட தெய்வ சக்தி முக்கியம் என்பதை உணரக்கூடிய ஆற்றல் அந்த ஒரு நாள் குடமுழுக்கின்ற பொழுது ஒரு பல்லாயிரக்கணக்கான மக்கள் பார்க்கிறார்கள். அதற்கு முன்னால் எத்தனை பேர் உழைப்பு. அந்த மூங்கிலை ஒன்றாக செதுக்கி வலுவு ஏற்படுத்தி அதில் பிரம்மாண்டமான வண்ண தாள்களை ஒட்டி யாகசாலை அமைப்பார்கள் பாருங்க. ஒரு சினிமா சொல்லுவாங்கள்ல, திரைப்படம் ஷூட்டிங், அதேபோல் திரைப்படத்தில் அரண்மனை கட்டுவதை போல மூங்கிலை வைத்து கட்டி கொண்டிருக்கிறார்கள். இதெல்லாம் நாம் மீண்டும் மீண்டும் பதிவிலே உங்களுக்கு காட்ட இருக்கிறேன். இந்த செம்மண் கீழே வச்சுட்டாங்களா, சுற்றி செவுறு வச்சுட்டாங்களா, கல் செவுறால் பாருங்க. இந்த பிரம்மாண்டத்தை நான் பார்த்து வியந்து நிற்கிறேன். அது மேலே மேலே நிற்கிறார் ஒருவர். அவர் எவ்வளோ வேலை செய்கிறாருங்க பாருங்க. கிட்டத்தட்ட ஹைட்டு 25 அடி ஹைட்டு அந்த ஷெட்டு. அதுக்குள்ளே யாகசாலை பந்தல் அமைகிறது. எப்படியெல்லாம் வேலை செய்கிறார்கள் என்பதை பார்க்கிறோம். ஒரு கிராமத்தில் இப்பேற்பட்ட ஒரு யாகசாலை பந்தல் அமைவது வியப்பாக தான் இருக்கிறது. அது போக போக இன்னும் முடிந்த பிறகு ஒவ்வொரு காட்சியாக உங்களுக்கு காட்சிப்படுத்த இருக்கிறேன். மிக அற்புதமான சுந்தரமூர்த்தி விநாயகர் ஆலயத்தினுடைய யாகசாலை கட்டுகின்ற போது நான் எடுத்த பதிவு. இவ்வளவு கடினப்பட்டு இத்தனை பேர் உழைத்து அதை உருவாக்கியிருக்கிறார்கள். அந்த உழைப்புக்கு நாம் நன்றி செலுத்த வேண்டும். உழைப்பால் இல்லை என்றால் உலகம் இல்லை. அது ஆலயமாக இருந்தாலும், ஆலையாக இருந்தாலும், தொழிற்சாலையாக இருந்தாலும் எல்லா இடத்திற்கும் உழைப்பாளி தேவை. அந்த உழைப்பாளியால் உருவாகி கொண்டிருக்கிறது பிரம்மாண்டமான யாகசாலை. அடுத்த பதிவில் விரிவாக பார்ப்போம்.